என்னடா இது ஸ்டேஷ்னரி கடை மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் வருஷம் என்னோட பொண்ணுக்கும் பையனுக்கும் ஸ்கூல்ல இருந்து கொடுத்த ஸ்டேஷ்னரிஸுங்க. இது எல்லாம் அவங்க ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிறதுங்க. இதில் நிறையா பொருட்கள் பிரிக்காமையே புத்தம் புது பாக்ஸாக இருக்குதுங்க. இதெல்லாம் என்னென்ன, எப்படி இதை என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டிலையும் குழந்தைங்களுக்கு பொருட்கள் கொடுத்துருக்குறாங்களா ஸ்கூலில்? நீங்கள்லாம் ஸ்கூல்லையே கொடுக்குறத யூஸ் பண்ணுறீங்களா இல்லை புதுசாக வெளியில் இருந்து வாங்குறீங்களான்னு சொல்லுங்கள். இது ப்ரஷ் பென்னு. இதை பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. வாங்கினது அப்படியே புத்தம் புது பேனாவாக இருக்குங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணது போக மீதி இவ்வளோ ஸ்கேல் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க. இந்த ஸ்கேலெல்லாம் நிறைய உடச்சிருவாங்க. அது போக இப்போ புதுசாக இவ்வளோ ஸ்கேல் இருக்குது. இந்த கிரேயான்ஸு, இதுவும் இத்தனை கிரேயான்ஸ் இருக்குது. இது என்ன சொல்லுங்க. இது கிரேயான்ஸு யூஸ் பண்ணாமல் இருக்குது இன்னும் அப்படியே. இதில் ஒன்று இருக்குது. இது ஆயில் பேஸ்ட் கலர்ஸு. இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. எதுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸ்கூலில் ஒவ்வொரு வருஷம் வாங்கி அப்படியே புத்தம் புதுசாக இருக்குதுங்க. இந்த ஒன்று மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு அப்படியே புதுசாக பிரிக்காமல் பிரிக்காமல் இருக்குதுங்க. ரெண்டு பிள்ளைகளுக்கும் கொடுக்கறது இப்படியே தான் வருஷம் இருக்குது. இதை பெருசாக யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த ஸ்கெட்ச் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு பண்ணது போக மீதி இப்படி எல்லாம் வேஸ்ட் ஆனது போக மிச்சம் இவ்வளவு இருக்குங்க. இது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பேலட்டுங்க. இதில் 5 இருக்குது. சிலதெல்லாம் தூக்கி கூட போட்டுட்டாங்க. இது போக மிச்சம் 5 இருக்குது. பெருசாக இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. வருஷத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் கொடுக்குறதே தொடர்ந்து எல்லா வருஷத்துக்குமே இருக்கும். ஆனால் வருஷம் புதுசாக கொடுத்துட்றாங்க. இதில் இவ்வளோ இருக்குங்க. ஃபேப்ரிக். இதெல்லாம் கலர் பென்சிலுங்க. வருஷம் இதெல்லாம் கொடுப்பாங்க. இது நிறைய யூஸ் பண்ணிட்டது போக யூஸ் பண்ணது போக மிச்சமே இவ்வளோ இருக்குங்க. 3 பாக்ஸ் பிரிக்காமையே வச்சுருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி இருக்கா? அதில் இருக்கா இருக்கு. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வருஷம் ஒன்று கொடுத்துருவாங்க. இதுலேயும் இத்தனை பாக்ஸ் இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் எல்லாமே. ஆனால் இவ்வளோ பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ இருக்குங்க. இதெல்லாம் போஸ்டர் கலர் பெயிண்ட்ஸுங்க. ஒவ்வொரு வருஷம் ஒரு மாதிரியான பாக்ஸில் புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பிரிக்கவே இல்லை. அப்படியே புத்தம் புது பாக்ஸாக தான் இருக்குது. வருஷம் ஒவ்வொரு மாடலாக கொடுத்துட்ருக்காங்க. எதுவுமே பிரிக்கிறதே இல்லைங்க. இத்தனை பாக்ஸும் புதுசாகவே இருக்குது அப்படியே. இதெல்லாம் அவ்வளவு இனி வேஸ்ட்டாக யூஸ் ஆகுமான்னே தெரியலைங்க. ரொம்ப வருஷங்கள் ஆச்சு இதெல்லாம் கொடுத்து. பாக்ஸு பிரிக்காமலே இருக்குது எல்லாம். ஓகே. இந்த பென்சிலெல்லாம் யூஸ் பண்ணது போக பாக்ஸ் பிரித்து யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிற பென்சில் இதெல்லாம் பிரிக்காமலே இருக்குது. இன்னும் இத்தனை பென்சில் பிரிக்காமையே இருக்குது. வருஷம் ஒவ்வொன்று புதுசாக கொடுத்துட்றாங்க. அழகழகாக பிரிக்கிறதே இல்லைங்க. பிள்ளைங்க மைக்ரோ டிப் பென்சில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு பென்சில் மட்டும் ஜூம் பண்ணி காட்டு. எங்கள் பெரியப்பா கிஃப்டாக கொடுத்தாங்க. கனடாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஒரு பென்சில் நாங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது இந்த பென்சில் கிடைச்சாலே ரொம்ப பெரிய விஷயமா நினைப்போம். இப்போ இது கொடுத்ததுலேருந்து யூஸ் ஆகாமையே இருக்குங்க. இந்த ஒரு பென்சில் ரொம்ப நல்லா இருக்குங்க குவாலிட்டியாக. ஆனால் இதை யூஸ் பண்ணவே இல்லை. பத்திரமா அப்படியே வச்சுருக்கோம். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கெட்சஸ்ஸு. இதை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம்
டபுள் கலர் பென்சிலுங்க. ஒரே பென்சிலில் 2 கலர் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பென்சில் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் மட்டும் ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ப்னர் வந்து இவ்வளோ ஷார்ப்னர் மிச்சம் இருக்குதுங்க. நிறைய தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. யூஸ் பண்ணி வேஸ்ட் ஆகிறது ரொம்ப குறைச்சல் தாங்க. தொலைச்சிட்டு வர்றது தான் நிறையா இருக்கும். அப்படி இருந்து இவ்வளோ ஷார்ப்னர் மிச்சம் இருக்குதுங்க. இது மிச்சம் இருக்கிற எரேசரும் அப்படி தான். யூஸ் பண்ணுறதை விட மிஸ் பண்ணிட்டு வர்றது தான் அதிகமாக இருக்கும். அது போக இந்த 4 இது இருக்குது. இதுவும் நிறைய கொடுப்பாங்க. இதெல்லாம் போக இது மட்டும் மிச்சம் இருக்குங்க. ரீசெண்டாக கொடுத்துருக்குற கலர் பென்சில் எப்படி அழகான பாக்ஸ் எல்லாம் போட்டு எப்படி இருக்குது பாருங்கள். பாக்ஸு பிரிக்காமையே இருக்குது. புத்தம் புது பென்சில் அப்படியே யூஸ் பண்ணாமையே இருக்குங்க. ஸ்டென்சில்ஸ் வந்து இது யூஸ் பண்ணாமையே புது ஸ்டென்சில்ஸாக இருக்குது. நிறையா அது வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. சிலதெல்லாம் உடஞ்சி போச்சுங்க. முன்னாடி காலங்களெல்லாம் நம்ம தேவைக்கு மட்டும் வாங்கணுங்க. இத்தனை ஸ்டேஷ்னரி பொருட்கள் எந்த வீட்லேயுமே இருந்திருக்காது. இப்போ ஸ்கூலில் வந்து எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனித்தனியாக இவ்வளவு ஸ்டேஷ்னரி திங்ஸை கொடுத்துட்றாங்க. இது அத்தனையும் யூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்க. பாதி அப்படியே தான் இருக்குது. நானும் இத்தனை நாளாக இதெல்லாம் எதையும் பார்க்கவே இல்லைங்க. இப்போ டீக்ளட்டரிங், ஆர்கனைசேஷன், மினிமலிசம் இப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்க போனால் இவ்வளவு பொருள் இருக்குதுங்க. இதையெல்லாம் தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக டொனேட் பண்ண போகிறேங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பொருள்கள் இருந்ததுன்னா டம்ப் பண்ணி வைக்காமல் தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க. இதில் எத்தனை கலரிங் ஐட்டம் எல்லாம் இந்த போஸ்டல் கலரெல்லாம் ட்ரை ஆகி போச்சு அப்படின்னு தெரியலங்க. கண்டிப்பாக அதை அப்பப்போ கொடுத்தோம்னா யாருக்காவது யூஸ் ஆகுங்க. நமக்கு தேவையில்லாத பொருள் ஒருத்தருக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அதை டொனேட் பண்ணலாங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.